இந்த உலகத்தில் மனிதனுடைய முடிவை மரணம் என்கின்ற அந்த படுக்கையில் வைத்து மற்றும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா படிப்பினைக்குரிய பல விடயங்களை இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கலிமா சொல்லப்பட்ட மனிதனுடைய கலிமாவுடைய கடமைகளில் ஒன்றுதான் ஒரு கலிமா சொன்ன முஸ்லிமுடைய மரணத்தில் இருந்து மற்ற முஸ்லிம்கள் படிப்பினை பெறுவதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனாசா கடலில் நிகழ்ந்தாலும் சரி, தரையில் நிகழ்ந்தாலும் சரி, அந்த ஜனாசா கொலை செய்யப்பட்டாலும் சரி, அந்த ஜனாசா நோயினால் மரணிக்கப்பட்டாலும் சரி, ஒருத்தருடைய ஜனாசாவில் இன்னொருத்தருக்குரிய படிப்பினை இருப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருடைய மரணத்தையும் வித்தியாசமான முறையில் இந்த உலகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். நினையாத புறத்தில், நினைத்து பார்க்காத வடிவத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணம் என்கின்ற ஒன்றை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு சோதனை வந்த பொழுதிலும், எவ்வளவு நோய்கள் வந்த பொழுதிலும், அந்த மரணப்படுக்கையில் மரணிக்கக்கூடிய ஜனாசாக்களை பூமி உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய கபுர்ஸ்தானத்தில் அடக்கம் செய்கின்ற ஒரு கடமையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நடாத்தி கொண்டிருந்தான், கட்டளையாக்கி இருக்கிறான், முஸ்லிம்கள் மீது ஃபர்து கிஃபாயாவாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் துரதிஷ்டவசமாக நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம் கண்ணியமானவர்களே, இன்றைய சூழ்நிலையில் அது சிறுமியாக இருந்தாலும் சரி, அது தாயுடைய கருவறையில் இருந்து மரணித்து பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, 45 வயதை தாண்டியதாக இருந்தாலும் சரி, பூமியில் கபுர் என்கின்ற ஒரு குழியை மறக்கடிக்கப்பட்ட நிலைமையில் எரிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் கண்ணூடாக காண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் நாங்கள் காணக்கூடிய படிப்பினை என்ன? நாங்கள் இந்த நிலைமையில் வைத்து படிப்பினை பெறக்கூடியது என்ன? கண்ணியமானவர்களே, இறுதியாக சொல்ல போனால் 20 நாட்களை கொண்ட அந்த சிறுமியுடைய உடல் எரிப்பு எமக்கு சொல்லக்கூடிய பாடம் தான் என்ன? கண்ணியமானவர்களே, என்னுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டு, என்னுடைய போட்டோவை வைத்துக் கொண்டு நீங்கள் வேண்டிய அளவுக்கு எடிட் பண்ணி பேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக முழு உலகத்துக்கும் பரப்புங்கள் என்ற அந்த ஜனாசா எமக்கு பாடம் சொல்லி தரவில்லை. கண்ணியமானவர்களே, எனது அருமை இஸ்லாமிய வாலிபர்களே, நண்பர்களே, உள்ளத்தில் கடுகள வேணும் ஈமான் கொண்டுள்ள நண்பர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அந்த 20 நாட்களை கொண்ட சிறுமி நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி தந்த பாடம், என்னை எடிட் பண்ணி என் பெற்றோர்களுக்கு அதை பல ஆண்டு காலமாக பார்த்து பார்த்து அழக்கூடிய நிலைமையை உருவாக்க சொல்லி சொல்லித்தர விட்டு போகவில்லை. அந்த சிறுமியுடைய ஜனாசாவுடைய உடல் எரிப்பு எமக்கு சொல்லி தந்த பாடம் என்னென்று தெரியுமா? இந்த உலகத்துடைய ஜனாசாவுடைய எரிப்பை உங்களை தாங்கவில்லை என்று சொன்னால், இந்த நிலைமையில் எத்தனையோ அரசியல்வாதிகளை போற்றுகின்றீர்கள், ஜனாதிபதியை போற்றுகின்றீர்கள், சுகாதார திணைக்களத்தை போற்றுகின்றீர்கள். நோயை எச்சரிக்கை செய்ய தெரிந்த உங்களுடைய வாயினால், என்னை பார்த்து கவலை கொள்ளக்கூடிய உங்களுடைய வாயினால், உங்களுடைய வாப்பா தொழுகை இல்லாமல் இருக்கிறார், அவர் நரகத்தின் நெருப்பில் எரியிருக்கிறார். உங்களுடைய கணவன் தொழுகை இல்லாமல் இருக்கிறார், அவன் எரிய காத்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய மனைவி தொழுகை இல்லாமல் இருக்கிறார், அவள் எரியப்பட போகிறார். உன்னுடைய 18 வயது வாலிபன், மிடுக்கான வாலிபன் தொழுகை இல்லாமல் அரட்டை அடித்துக் கொண்டு தாண்டோண்டித்தனமாக வீடுகளில் திரிந்து கொண்டிருக்கிறானே, இந்த வாலிபனுடைய மரணம் தொழுகை இல்லாமல் நரகத்துக்கு செல்ல போகிறதே என்று பாடம் சொல்லி தந்திருக்கிறதே தவிர இது எங்களுக்கு வித்தியாசமான ஒன்று அல்ல. கலிமா சொன்னதினால் நடைபெறக்கூடியது கண்ணியமானவர்கள், இது வித்தியாசமான ஒன்று கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போட்டு எரிப்பதற்கு முயற்சி செய்தான் ஃபிரௌன், நெருப்பு எரிக்கவில்லை. ஆனால் கிடங்கு வாசிகளுடைய சம்பவத்தை நாங்கள் பிரட்டி பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே. நபி அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள், கிடங்கு வாசிகளுடைய சரித்திரத்தில் முழு ஊரும் எரிக்கப்பட்டது, முழு ஊரும் எரிக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, முழு ஊரும் எரிக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்கின்ற அந்த சம்பவத்தை அழகான முறையில் சொல்கிறான். குத்தில் அஸ்ஹாபுல் உஹ்தூத், அந்த கிடங்குடைய மக்கள் எரிக்கப்பட்ட சம்பவத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இறுதியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸில் இறுதியாக சொல்லுகிறார்கள், ஒரு தாய் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். பச்சிளம் குழந்தை, பேச தெரியாது, மழல மொழி பேசக்கூடிய அந்த பச்சிளம் குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த நெருப்பு கிடங்கு கருகாமையில் நின்று கொண்டு அந்த தாய் சிந்திக்கிறாள், நான் எரிந்து விடலாம், அல்லாஹ்வை ஏற்று குற்றம் அல்லவா, அல்லாஹ்வை ஒருமித்திருக்கிறேன் அல்லவா, இந்த கலிமாவை சொல்லிருக்கிறேன்
இருக்கிறேன் அல்லவா, இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி இருக்கிறேன் அல்லவா, இதற்காக என் ஊர் மக்கள் எரிக்கப்பட்டு விட்டார்கள், நான் எரிய தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த பச்சிளம் குழந்தை என்ன தவறிழைத்து விட்டது, இந்த உடம்பை நான் எவ்வாறு எரிப்பது, எலும்பும் முத்தவில்லை, தோளும் முத்தவில்லை, சதையும் பழுக்கவில்லை, பார்வையும் இன்னும் பெருக்கவில்லை, இந்த உடம்போ இன்னும் பெருக்கவில்லை, சுற்றி நடைபெறுகின்ற ரணமா நெருப்பா பூஞ்சோலையா என்று பகுத்தறியும் தன்மை இல்லாத இந்த குழந்தையை என்ன செய்வதென்று அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த தாய் சிந்திக்கிறாள் அல்லவா. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாயே, நீ சற்றும் சிந்திக்காத, நீ சற்றும் சிந்திக்காத, நீ இருக்கும் மார்க்கம் உண்மையானது, நீ ஏற்றிருக்கும் ரப்பு உண்மையானவன், அந்த அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன், வள்ளல் உள்ளவன், நீ இதே நெருப்பில் என்னோடு குளிப்பாயாக, நாளை மறுமையில் என்னை பொறுமையாளர்களோடு கண்டு கொள்வாய் என்று அந்த பச்சிளம் குழந்தை பேசிய சரித்திரங்களை நாங்கள் கிடங்கு வாசல் சம்பவத்தில் பார்க்கலாம். எனவே முழு உலக மக்களுக்கும் எரிக்கக்கூடிய அந்த கிடங்கை கிடங்காக வைத்து அந்த 20 நாளை கொண்டு அந்த குழந்தை பேசிய வார்த்தை என் உடம்பையும் என் போட்டோவையும் வைத்துக் கொண்டு Facebook வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹீரோவாக வேணாம், நீங்கள் ஹீரோக்களாக எடிட் பண்ணி பல கவிதைகளை கட்டி பல பாடல்களை இயற்றி என் பெற்றோர்களுக்கு பல்லாண்டு காலமாக நோவினை தரக்கூடிய வேதனைகளை நீங்கள் உருவாக்க வேண்டாம். என்னை வைத்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். உன் வீட்டில் இருக்கக்கூடிய 18 வயது வாலிபன் தொழாமல் இருக்கிறான், 20 வயது குமரி பிள்ளை தொழாமல் இருக்குது. நீ திருமணம் முடித்த மனைவிக்கு தொழுகை தெரியாது, துப்புரவு தெரியாது, மாதாந்த துப்புரவு தெரியாது, தொழுக தெரியாது, சர்த்து தெரியாது, உணவு தெரியாது, நோம்பு தெரியாது. நீ உழைச்சி கொடுத்து வீணாய் போயிட்ட ஆம்பளையே, உன் வீட்டில் இருக்கும் மனைவியை தொழுகையின் பக்கம் கொண்டு வருவாயாக என்று சான்றிதழ் தந்துவிட்டு சென்றிருக்கிறது அந்த ஜனாசா. பெற்றோர்களை பார்த்து பேசியிருக்கிறது. 6 வருடத்துக்கு பின்னால் என் பெற்றோர்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் தான் நான். ஆனால் என்னை விட அல்லாஹ் தஆலா சாலிஹான குழந்தையை கொடுப்பான். ஆனால் எத்தனையோ மக்கள் 1 வருடத்துக்கு ஒரு தடவை, 2 வருடத்துக்கு ஒரு தடவை குழந்தைகளை பெற்றெடுக்கிறீர்கள் தவிர அந்த குழந்தை தொழுகுதா என்று பார்க்க தெரியல உங்களுக்கு. அந்த குழந்தை வேலைக்கு போறானா, 500 ரூபாய் சல்லியை கொண்டு வரானா, 2000 கொண்டு வரானா, ஃபாரின் போறானா, போன் அனுப்புறானா, உடுப்பு அனுப்புறானா, வைக்கல் வாங்குறானா, வீடு கட்டுறானா, இப்படித்தான் சிந்திக்கின்றாயே தவிர இன்றைக்கு உலக நெருப்பு என்னை சாம்பலாக்கி விட்டது உலக மக்களே. ஆனால் ஆகிராவுடைய நாளில் தொழுகை இல்லாமல் உங்களுடைய மனைவி மக்களோடு உங்களுடைய பிள்ளைகளோடு சாறை சாறையாக அல்லாஹ்வின் கோபத்தினால் வெகுண்டு பத்தக்கூடிய அக்கினி குண்டத்தில் நரக நெருப்பில் உங்களுடைய சடலத்தை எரிக்க வேண்டி வரும் அல்லவா. அந்த நிகழ்வு நாளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த சிறுமி எங்களுக்கு சொல்லிவிட்டு போன பாடத்தை இன்றைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எமது மக்களை தொழுகையாளர்களோடு 5 நேரம் தொழுகையாளர் கூட வயது வந்த அனைவரையும் பழக்க வேண்டிய பொறுப்பை தலைமேல் சுமந்து செல்ல கூடிய பாக்கியத்தையும் படிப்பினையும் இந்த வெள்ளையுடைய தினத்திலிருந்து ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் மேலான தௌஃபீக் செய்தால் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அநியாயம் செய்வதை நீ உண்மையை ஹராமாக்கி இருக்கிறாய். யா அல்லாஹ், எங்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம் அது யாராக இருந்தாலும் ரப்பே, எங்களுடைய சூழ்ச்சிகள் எங்களுக்கு செய்யப்படக்கூடிய அனைத்து விடயத்தையும் நீயே பொறுப்பெடுத்துக் கொள். யா அல்லாஹ், சூழ்ச்சிகளுக்கெல்லாம் மிக சூழ்ச்சியாளர் நீ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இது உன்னுடைய பொருத்தத்தின் பிரகாரம் நிகழ்த்தப்பட்டதாக இருந்தால், உன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம் நிகழ்த்தப்பட்டது ரஹ்மானே. உன்னுடைய கலாக்கதரை மிஞ்சி இந்த விடயம் நடைபெறவில்லை ரப்பே. இதன் மூலமாக படிப்பினை பெற்ற முஸ்லிம்களை ஆக்கித்தாயா அல்லாஹ், உலக மக்களுக்கு படிப்பினை தாயா அல்லாஹ், தொழுகை இல்லாத மக்களுக்கு படிப்பினை தாயா அல்லாஹ். இந்த நெருப்பில் 20 நாளை கொண்ட இந்த சிறுமி எரிக்கப்பட்ட இந்த சம்பவத்தை வைத்து உள்ளம் குமுறக்கூடிய வாலிபர்கள் யா அல்லாஹ், தொழுகை இல்லாமல் நரக நெருப்பில் எரிய போகிறார்கள் யா அல்லாஹ், தொழுகை இல்லாத வாப்பா எரிய போறார் யா அல்லாஹ், பெற்றோர்கள் மனைவி மக்கள் குடும்பம் உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று தொழுகை இல்லாமல் நரக நெருப்பில் எரியக்கூடிய நிலைமை இருக்கிறது யா அல்லாஹ். இதை பற்றி அஞ்சி அழுது உன் பக்கம் தொழுகையோடு நெருங்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை இந்த தினத்தில் எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி.